வச்சிருக்கோம் கண்டிப்பா இந்த 3 செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மீட்டிங்ல இருக்கும்போது வந்து பேசிட்டு மீட்டிங் பார்த்துட்டு இருக்கும்போது சைலன்ஸ் மூட்ல இருக்கும்போது திடீர்னு உங்க போன் வந்து ஒரு ரிங்டோன்ஸ் அடிக்கும். ரிங்டோன்ஸ் அடிச்சதும் பதட்ட மாதிரி என்ன பண்ணனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நேரத்துல உங்க மொபைல் வந்து கவுத்தி பிடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மொபைல் வந்து சைலண்ட். கால் செட்டிங்ஸ் போங்க. கால் செட்டிங்ஸ்ல போய் ஃபிளிப் அண்ட் சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை போய் இதுல வந்து முதல்ல அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல தேவையில்லாத கால்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வரும். இந்த கால்ஸ் தேவையில்லாத ஸ்பாம் கால்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இந்த செட்டிங்ஸ் போங்க. அதாவது கால் செட்டிங்ஸ்ல போங்க. கால் செட்டிங்ல காலர் ஐடி ஸ்பாம் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். காலர் ஐடி ஃபில்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த செட்டிங்ஸும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கால் வரும்போது அதாவது உங்க நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிற நம்பர்னா அந்த நேமோட ரிங்டோனோட சொல்லும். அது அன்னோன் நம்பர் அப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நம்பர் கால் பண்ணும்போது நம்பர் சொல்லும். இந்த மாதிரி ரிங்டோன் செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல வந்து இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல உள்ள போய் டைப் பண்ணுங்க காலர் ஐடி அதாவது அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய ஆப்ஷன் மூணு காட்டும். அதுல ஆல்வேஸ் அப்படிங்கறத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு இனிமேல் கால் பண்ணும்போது உங்க நம்பர் நேம் ரிங்டோனோட வரும். இன்னமும் பட்டாசிட்டா வாங்குறதுக்காக தாலுகா ஆபீஸ் அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? அட என்னங்க, இப்ப எல்லாமே உங்க மொபைல்ல நீங்களே போய் எடுத்துக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க. அதுக்கு என்ன பண்ணிச்சீங்கன்னா முதல்ல குரோம்ல கூட பட்டாசிட்டா அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ண ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெப்சைட்ல உள்ள போங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஆப்ஷன் காட்டும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பட்டா வாங்கினா பட்டா வாங்குறதுக்கான ஆப்ஷன்ல உள்ள போங்க. உள்ள போய் பார்த்துட்டு முதல்ல எந்த மாவட்டம், எந்த தாலுகா, எந்த ஊர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பட்டா நம்பர் இல்ல சர்வே நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணுங்க. ஒரு ஓடிபி கேட்கும். இந்த ஓடிபி வரும். இந்த ஓடிபி என்டர் பண்ணீங்கன்னா உங்க இதுலயே நீங்க பட்டாவை எடுத்துக்கலாம், சிட்டாவை எடுத்துக்கலாம். இனிமே நீங்க தாலுகா ஆபீஸ்ல போய் இந்த பட்டாசிட்டாக்காக அலைய வேண்டாம். இந்த மொபைலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நண்பர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். இந்த தெரியாம இருக்கிற நண்பர்களுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் உள்ள ப்ரௌசர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. என்னதான் போட்டோவும் வீடியோவும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே டிலீட் பண்ணாலும் அப்படி இருந்தாலும் ஸ்லோவா இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ. அதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா முதல்ல வந்து குரோம்ல போங்க. குரோம்ல போனீங்கன்னா சைட்ல 3 டாட்ஸ் இருக்கும். 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா சைட்ல செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செட்டிங்ஸ்க்குள்ள நேரம் உள்ள போய் பாத்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சைட் செட்டிங்ஸ்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே ரோல் பண்ணி பார்க்கும்போது டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த டேட்டா ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்க ப்ரௌசிங் பண்ண எல்லா இதுவுமே தான் அதுல தான் ஃபுல்லாவே இருக்கும். இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் வந்து ஆல் டிலேட் கொடுத்துருங்க. ஆல் டிலேட் டேட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஓகே கொடுத்து எரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைல் வந்து ஸ்பீடா வேலை செய்யும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த மாதிரி ப்ரௌசர் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்ற நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல்ல வால்யூம் ரொம்ப ஸ்லோவா இருக்கா? அப்ப உடனே வந்து ஸ்பீக்கர் மாத்தணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி மாத்ததுக்கு முன்னாடி நான் சொல்ற டிப்ஸை கேட்டீங்கன்னா உங்க வால்யூம் 100% இருக்குது 200% மாறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா முதல்ல செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல போனா வால்யூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த வால்யூமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டாப்ல பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் போட்டிருக்கும். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா மீடியா வால்யூம் லிமிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வால்யூம் வந்து கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கிறது நீங்க ஃபுல்லா வச்சுட்டு நீங்க அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி வால்யூம் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற மொபைல் சேஃபா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? சார் இதுக்கே சார் தாசு புசுங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல்ல இந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. *#07# அப்படிங்கிற நம்பருக்கு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா உங்க மொபைலோட சார் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது கீழே இருக்கா மேல இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் வேல்யூ வந்து 1.6க்கு மேல இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மொபைல் வந்து சேஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி மொபைலை வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. அவங்க மொபைலும் சேஃபா இருக்கே இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம்.